வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமத்தின் கடைசி அதிகாரத்தில் கானானில் புதைக்கப்படும்படியாக யாக்கோபின் சரீரம் அவனுடைய குடும்பத்தினரால் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்னவென்றால், கானானில் இஸ்ரவேலுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று உண்மையாய் கர்த்தரை விசுவாசித்ததினால்தான். யாக்கோபு மாத்திரமல்ல, யோசேப்பும் இஸ்ரவேலுக்கு கானானில் வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை நம்பினார். ஆகவே அவர் மரிக்கும் முன்பதாக அவருடைய சகோதரர்களை கூப்பிட்டு 24ஆம் வசனத்தில், நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொன்னான். யோசேப்பும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபும் தங்களுடைய வாழ்நாட்களில் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை பார்க்க முடியவில்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் விசுவாசத்தோடு கூட அந்த எதிர்காலம் இருக்கின்றது என்று சொல்லி நம்பினார்கள். ஆகவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் என்று சொல்லப்படுகின்றது. யாக்கோபும் யோசேப்பும் தங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தரை உறுதியாய் விசுவாசித்தார்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து விசுவாசிக்கவில்லை, பயந்தார்கள். தங்கள் தகப்பனாரை கானானில் புதைத்துவிட்டு எகிப்துக்கு திரும்பி வந்தபோது யோசேப்பை குறித்து அவர்கள் பயந்தார்கள். இந்த சகோதரர்கள் இப்பொழுது தகப்பனார் காலமடைந்து விட்டபடினாலே யோசேப்பு தனக்கு விரோதமாய் இவர்கள் செய்த எல்லா அக்கிரமங்களுக்காக பழி வாங்குவான் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். தகப்பன் இருந்த வரைக்கும் அவர் மேலிருந்த மரியாதையினாலே யோசேப்பு அமைதியாயிருந்தான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கண்டிப்பாக தங்களுக்கு விரோதமாக அவன் எழும்புவான் என்று விசுவாசித்தார்கள். ஆகவே பயத்திலே யோசேப்பிடத்திற்கு ஒரு செய்தியாளரை அனுப்பி ஒரு கட்டுக்கதையை சொல்ல வைத்தார்கள். நம்முடைய தகப்பனார் உயிரோடு இருந்தபோது உன்னுடைய சகோதரர்களை மன்னித்து விட வேண்டும், எந்த தீமையும் அவர்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்ல சொன்னார் என்று ஒரு கட்டுக்கதையை யோசேப்பிடத்தில் சொன்னார்கள். ஆனால் ஆச்சரியமாக யோசேப்பு இதை கேட்டபோது அழுதார். இதை அறிந்த சகோதரர்கள் யோசேப்பு எந்த தீமையும் செய்ய மாட்டார் என்று புரிந்து கொண்டார்கள். ஆகவே அவனுக்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து, நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமைகளாக இருப்போம் என்று கூட சொன்னார்கள். அந்த நேரத்தில் யோசேப்பு மிக அர்த்தமுள்ள அழகான சில வார்த்தைகளை சொன்னார். 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். நண்பர்களே, இந்த சகோதரர்கள் தங்களுடைய எதிர்காலம் யோசேப்பின் கையில் இருக்கிறது என்று நம்பினார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? நான் தேவனா? அதாவது, எகிப்தினுடைய மிகப்பெரிய அதிபதியாய் நான் இருந்தாலும் நான் தேவன் அல்ல. ஆகவே நான் உங்களை அழிக்க முடியாது. பாருங்கள்,
அவனுடைய சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்வும் சாவும் அவர்களுடைய எதிர்காலமும் யோசேப்பின் கையில் இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, தேவனை பற்றி இன்னொரு கருத்தையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினான். இதே சகோதரர்கள் தனக்கு தீமை செய்த போது தேவன் தேவனாய் இருக்கின்றபடினாலே அந்த தீமையும் எடுத்து நன்மையாக முடிய பண்ணினார் என்பதை ஞாபகப்படுத்தினான். நண்பர்களே, இந்த ஆதியாகம புஸ்தகத்தினுடைய தியானங்களை நாம் முடிக்கும்போது யோசேப்பினுடைய அழகான உண்மையான வாக்கியங்களோடு நாம் முடிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரும் தேவனாய் இருக்க முடியாது. ஆகவே மனிதர்களுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மனிதர்கள் ஒருவேளை தீமையே செய்தாலும் தேவன் அந்த தீமையை எடுத்து நன்மையாக அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மாற்றி அமைக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே மனிதர்களுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? தீமைக்கு ஏன் பயப்பட வேண்டும்? விசுவாசிகள் ஒன்றை செய்தால் போதும். கர்த்தருக்கு பயந்து அவர் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களையும் உண்மையாய் செய்தால் போதும். விசுவாசிகள் உண்மையில் விசுவாசத்திலே நடக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரியாய் இருந்து எதிர்காலத்தையும் ஆளுகை செய்கின்ற தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆதியாகமத்தின் கடைசி பகுதியில் 2 பேர் விசுவாசத்தோடு மரித்தார்கள், யோசேப்பு, யாக்கோபு. ஆனால் 10 சகோதரர்களோ பயத்தில் வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் எதிர்காலத்திற்கான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த தேவனை விசுவாசித்து வாழ்வோமா? நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.